வணக்கம். கோல்டில் லோவர் ரிஸ்க் என்ட்ரி எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டெய்லி ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக அதே சைடு என்ட்ரி எடுக்கும்போது நமக்கு சக்ஸஸ் நிறைய வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவரால் ட்ரேட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, கிரீன் டாட் கீழே இருந்துச்சுன்னா நமக்கு ஓவரால் ட்ரெண்ட் பாசிட்டிவ், ரெட் டாட் மேலே இருந்துச்சுன்னா ஓவரால் ட்ரெண்ட் நெகட்டிவ். பார்த்தோன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் 3 டேஸாக ஓவரால் ட்ரெண்ட் நமக்கு பாசிட்டிவாக இருந்துட்டு இருக்கு. ஓகே, ஓவரால் ட்ரெண்டு தெரிஞ்சிருச்சு. இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இன்ட்ராடேல என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ராடேல எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த டூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த டூல் நமக்கு என்ன மென்ஷன் பண்ணும் அப்படின்னா, ஓவர் பாட் எங்கே இருக்குது, ஓவர் சோல்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத 1 மினிட்ல நமக்கு வந்துட்டு மென்ஷன் பண்ணும். நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு 1 மினிட் பார்த்தா போதுமானா கண்டிப்பாக பார்த்தா போதும். அது எப்படி நம்ம பெர்ஃபெக்டாக பார்த்து என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு ஓவரால் ட்ரெண்ட் பாசிட்டிவ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, பையிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்துருச்சுன்னா நமக்கு கீழே க்ரீன் வரும், ப்ளூ வரும், இந்த மாதிரி ஒயிட் வரும், ரெட் வரும். இந்த டார்க் ப்ளூ வந்துருச்சுன்னா நமக்கு ஓவர் பாட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும் இந்த டூல். அதே மாதிரி இந்த ஒயிட் வந்துருச்சுன்னா மார்க்கெட்டில் ஓவர் சோல்டு ஆயிடுச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். ஒயிட்டுக்கு அப்புறம் இந்த டிக் வரும், அதே மாதிரி இந்த ப்ளூக்கு அப்புறம் இந்த டிக் வரும். நாம் என்ன பண்ணணும்னா, ஓவரால் ட்ரெண்ட் பாசிட்டிவாக இருக்கும்போது ஓவர் சோல்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓவர் சோல்டு இங்கே இருக்குது. ஸோ ஓவர் சோல்டு வந்தோன்னே நம்ம பையிங் எடுத்துருவோம்னா கண்டிப்பாக எடுக்க மாட்டோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, மறுபடியும் கீழே எப்போ க்ரீன் வருதோ, ஸோ இந்த கேண்டிலில் க்ரீன் வந்திருக்கு. ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த கேண்டில் ஸோ நமக்கு எந்த ரேட்டில் பையிங் வந்திருக்குன்னா 2610 பையிங் வந்திருக்கு. நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்னா, ரீசெண்ட் லோ வைக்கணும். 2602 தான் நமக்கு எஸ்எல்லாக வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு $8 எஸ்எல் வருது. ஸோ $8 எஸ்எல் வரும்போது நம்ம டார்கெட்டும் அதே மாதிரி 1:1 வச்சா கூட நமக்கு $8 நம்ம டார்கெட் வைக்கணும். 610 18. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஹை எது வரைக்கும் போயிருக்கு, 25 வரைக்கும் போயிருக்கு. நமக்கு $15 1:2 அந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வரைக்கும் நமக்கு போயிருக்கு. இது வந்து பர்ஃபெக்டான என்ட்ரி. புக் பண்ணுறது எங்கே புக் பண்ணலாம் அப்படின்னா, 1:1 வந்தால் புக் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஓவர் பாட் வந்துடுச்சு அப்படின்னாலும் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல நமக்கு ஓவர் பாட் வந்திருக்குன்னா, இந்த இடத்துல ஓவர் பாட் வந்திருக்கு. 2622 2610 2622 வரைக்கும் நமக்கு $12 மூவ் ஆன பின்னாடி தான் ஓவர் பாட் வந்திருக்கு. ஓவர் பாட் வந்தோன்னா நம்ம ஒரு 50% க்ளோஸ் பண்ணிக்கிறோம். தென் எங்கே நம்ம எக்ஸிட் ஃபுல்லாக எக்ஸிட் ஆகலாம்னா, இங்கே எப்போ ரெட்டு வருதோ ஃபஸ்ட்டு கேண்டிலில், ஸோ அந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா 2620 அந்த சம்திங்கில் நமக்கு எக்ஸிட் கொடுத்துருச்சு. இது செல் எடுக்கலாமான்னா நம்ம இது எடுத்தோம்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன் அப்படின்னா ஓவரால் ட்ரெண்டு பாசிட்டிவாக இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம ஓவரால் ட்ரெண்டு சைடு மட்டும் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தென் மறுபடியும் எங்கே என்ட்ரி கிடச்சிருக்கு, ஸோ இங்கே தான் நமக்கு ஓவர் சோல்டு அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கு. இங்கே ஒயிட் வந்துருச்சு, இங்கே நமக்கு டிக் வந்துருச்சு. ஓகேங்களா? எந்த இடத்துல நமக்கு மறுபடியும் பையிங் வந்திருக்குன்னா, இந்த கேண்டிலில் பையிங் வந்திருக்கு. 2619 பையிங் வந்திருக்கு. 2619 பையிங் வந்தோடனே நமக்கு எஸ்எல் எவ்வளவு, 2615 தான். ஸோ ஒரு $4 தான் இதுக்கு எஸ்எல். ஸோ அது எது வரைக்கும் போயிருக்கு, 2619 நமக்கு 2630 வரைக்கும் போயிருக்கு. $11 மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஓவர் பாட் வந்தோன்னே நம்ம புக் பண்ணியிருந்தா கூட நமக்கு ஒரு $5 $2625 தான் நமக்கு ஓவர் பாட் வந்திருக்கு. ஒரு $6 நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ரிவார்டு நமக்கு $6, ரிஸ்க் நமக்கு $4. அது மேலே போன வரைக்கும் வச்சுருந்தோன்னா நமக்கு ஒரு $11 ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். எக்ஸிட் எங்கே ஆகலாம், ஃபுல்லாக எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல ரெட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிருந்தோம்னா நமக்கு 2628 எக்ஸிட் கிடச்சிருக்கும். தென் மறுபடியும் எங்கே என்ட்ரி, ஓவர் சோல்டு வந்தால் தான் நமக்கு என்ட்ரி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஓவர் சோல்டு வந்துருச்சு. ஓவர் சோல்டு வந்தோன்னே நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூவாக கீழே போயிருக்கும். அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். இங்கே செகண்ட் ஓவர் சோல்டு வந்துருச்சு. ஸோ செகண்ட் ஓவர் சோல்டு வந்தோன்னே பையிங் எடுக்கலாமான்னா கண்டிப்பாக கூடாது. க்ரீன் எங்கே வருது, ஃபஸ்ட்டு க்ரீன் இந்த இடத்துல க்ரீன் எங்கே வருதுன்னா, இந்த இடத்துல க்ரீன் வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல க்ரீன் வச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த க்ரீன் இந்த இடத்துல வந்திருக்கு. $2618 நமக்கு பையிங் வந்திருக்கு. 2618 பையிங் வந்தது. நமக்கு மேலே எது வரைக்கும் போயிருக்கு, 2625 வரைக்கும் $7 நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 2610
13. ஸோ ஒரு $5 நமக்கு ரிஸ்க், ரிவார்டு அதே மாதிரி அதை விட அதிகமாக தான் நமக்கு இருந்துச்சு. ஸோ இந்த ஓவர் பாட் வந்தோடனே கூட நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம், இல்லைனா செகண்ட் ஓவர் பாட் வந்தோடனே எக்ஸிட் ஆகிக்கலாம். எக்ஸிட் ஆகிறது நம்ம 1:1 மினிமம் வெயிட் பண்ணி எக்ஸிட் ஆகிக்கிறது பெட்டராக இருக்கும். தென் கன்ஃபார்மாக நம்ம எக்ஸிட் எங்கே ஆகணும், இந்த இடத்துல கன்ஃபார்மாக எக்ஸிட் ஆகிடணும். ரெட்டு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல ரெட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம கன்ஃபார்மாக எக்ஸிட் ஆகிடணும். நான் வந்து இங்கே க்ரீன் வந்தோடனே நான் என்ட்ரி ஆகிடுறேன், மறுபடியும் ரெட்டு வந்தோடனே எக்ஸிட் ஆகிடலாமான்னா அது பர்ஃபெக்டான என்ட்ரியாக இருக்காது. நம்ம இந்த ஸ்விங் லோ வரைக்கும் எஸ்எல் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி ரிவார்டு வந்து 1:1 வச்சுக்கணும். நம்ம கண்டினியூவாக ஏதாவது ஒரு ட்ரேடு கண்டிப்பாக எஸ்எல் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் எஸ்எல் அடிக்காது அப்படின்ட்டுலாம் சொல்ல மாட்டேன். பட் ஈஸியாக நம்ம ஓவரால் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த ஓவர் சோல்டு டூலை மட்டுமே வச்சு நம்ம ஈஸியாக என்ட்ரி எடுத்துக்க முடியும். இது மேக்ஸிமம் நமக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக நம்ம ஈஸியாக சக்ஸஸ் ரேஷியோவை அதிகமாக நம்ம பண்ணிக்க முடியும். இந்த டூல் வேணும்னா 9092755553 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.